அல்வாவா? ஆமா. சரி. நீ ஏன் இப்படி கேக்குற? நான் பயந்தே போயிட்டேன். இந்த காயை கட் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ இது தோல் சீவுறது காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு வாழைக்காய் எப்படி தோல் சீவுமோ அதே மாதிரி தான் பீக்கங்காவும் தோல் சீவிக்கணும். இந்த மாதிரி தோல் சீவிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் தோல் சீவிடலாம். இப்போ வந்து இந்த காயில் இருந்த தோலை சீவியாச்சு. இந்த தோலை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இதில் துவையல் அரைக்கலாம். இந்த துவையலோட வீடியோ லிங்க்கை வந்து நாங்கள் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ இதை போய் நான் துருவிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க திருவிட்டு வந்துட்டேன். நம்ம கேரட்லாம் திருவும் உள்ளது. நான் வந்து எனக்கு மிக்சியில் இருக்கிறதுனால நான் அதிலே போட்டு திருவிக்கிட்டேன். நீங்கள் கேரட் செய்கிறதுலையும் போட்டு திருவிக்கலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு வந்து பீக்கங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். இது 1/2 கிலோ. இது வந்து ஒரு 7 வந்து முந்திரி வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை. வாங்க செய்ய போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலில் வச்சுட்டேன். வானல் சூடாகட்டும். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நெய் சூடாகட்டும். வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பீக்கங்காய் அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கலாம். அதே இதில் வந்து இந்த பீக்கங்காய் பொடியெல்லாம் போடுங்க. வீட்டில் செஞ்ச நெய் அதை வாசனை. அம்மா நெய் அதான் மணலா இருக்கு. எங்க மணலே இல்லை. இப்போ இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிட்டு வருது. எங்க வருது? அங்கேதான் இருக்கு. வானலுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்புறம் வருதுன்னு நீங்களா? அதான் இவ்வளோ தாங்க முடியல. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா? கிண்ட வேணாம். இது தண்ணி காயின்றதுனால தண்ணி விடும், அதிலே வெந்துடும். இதுக்கு தனியாலாம் தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. மம்மி நான் வந்துட்டேன் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க. கேளு. ஓய்வெடுக்காத சிகரம் எது? தெரியல. நீ அம்மாவுக்கு தெரியலையா? அதனால நானே ஆன்சர் சொல்லிடுறேன். அதோட ஆன்சர் வந்து எவரெஸ்ட். ஏன்னா எவரெஸ்ட் எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிறதுனால அது. ஷோ இது எவ்வளவு நேரம் ஆகும்? இதுவா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அந்த தண்ணி வத்திடுச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். வச்சிடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம்.
ஸ்வீட் அதிகமாக பிடிக்கிறவங்க கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். ஆமாம், சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஃபுட் கலர்லாம் போடவே தேவையில்லை, தானாகவே க்ரீன் கலரில் மாறிடும் வேக வேக. நீங்கள் நினச்சிப்பீங்க அது க்ரீன் கலரில் ஃபுட் கலர் போட்டாங்க, ஆனால் நாங்கள் ஃபுட் கலரே போடல, அது அந்த கலர்லேயே தான் வருது. வந்து 6 ஸ்பூன் போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். நான் 4 தான் போட்டேன், எங்களுக்கு இனிப்பு போதும்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க, இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். சர்க்கரை இது செமையாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் இறுகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். இதெல்லாம் தண்ணிலாம் இருத்துட்ட உடனே வானல் அப்படியே இப்படி கடறோம்னா ஒன்றோட ஒன்று அப்படியே குழஞ்சி வரும். அதுதான் பக்குவமே. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றின நெய் தான், அதுக்கு இடையில நான் நெய் ஊற்றவே இல்லை. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன். கரெக்டாக பார்த்தோம்னா 3 ஸ்பூன் நெய் ஆகுது இதுக்கு. மற்ற வந்து அல்வாலாம் செஞ்சோம்னா நிறையா 1/2 கப்பு 1 கப்புன்னு நெய் ஊற்றுவோம். இதுக்கு 3 ஸ்பூன் நெய் போதும், அந்த அளவுக்கு நெய் தேவை கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்க, நாங்கள் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கவே இல்லை, நேச்சர் கலர் தான் இது. பாருங்க, அப்படியே லைட் க்ரீனில் இருக்குது, பார்க்கறதுக்கே கலர் நல்லா சூப்பராக இருக்குது. அல்வா ரெடி ஆகிடுச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒட்டவும் இல்லை பாருங்க. அது நல்லா சால்ட்டி வரும். ஆமாம், அவ்வளோதான். இதுதான் பழம். கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் நான். அல்வா ரெடி ஆகிடுச்சு, வேறு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா வானலில் ஒட்டாத வருது பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.